சன்மார்க்க சங்க அறக்கட்டளை என்னும் இந்த சித்தர்பீடத்தில் இன்று உபயமாக, அதாவது இன்று ஒரு புனிதமான நாள், இறைவன் அருளை பெறக்கூடிய நாள். இறைவன் அருளை பெறக்கூடிய நாள் என்று ஒன்று இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. காலம் கடந்த கடவுளை காண்பதற்கு காணும் நாளெல்லாம் நல்ல நாள் தான் சொன்னார் வல்லற்பெருமான். ஆனால் உலக மக்களுக்கு அது வரையறுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கோடான கோடி அண்டங்களை படைத்து கோடான கோடி கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் திதிகளையும் படைத்த இறைவன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு திதிகளுக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றலின்படிதான் அதுங்க தான் அந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்தின்றது. இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கட்டளை. தேவர்களாகவும் மூவர்களாகவும் கிரகங்களாகவும் எல்லாமே அவங்க உருவம் எடுத்து அதுக்குள்ள இருக்கிறார். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உலகத்தை ஆண்டிருக்கிறார். அப்படி இன்றைக்கு தை மாதம் இந்த பௌர்ணமி திதியையும் இந்த பூச நட்சத்திரத்தையும் ஒன்றா வரக்கூடிய இந்த நாளை எதற்காக வல்லற்பெருமான் ஒரு சிறந்த நாளாக, புனித நாளாக, இறைவனை அடைவதற்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஒரு கணக்கு இதில் நம்ம சிந்திக்கிறோம். எதுவுமே வேணாலும் சொல்றவர் வல்லற்பெருமான். ஆனால் இதை எதுக்கு அவர் நியமித்து வைத்தார் என்றால், பூச நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் சக்தி என்னவென்றால் ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த உலகத்துல ஞானம்தான் கிடைக்கக்கூடாது. மற்றது எல்லாமும் சம்பாதிச்சிடலாம். காசி பணம் அடைந்து சம்பாதிச்சு அடுக்கடுக்க அழைக்குமாறு கட்டிடங்கள் கட்டி வைக்கலாம், காடி பூமி வாங்கலாம், கப்பல் ஓட்டலாம், நிலவு ஓட்டலாம், கோடான கோடி பட்டம் பதவி எல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனால் கூடு விட்டு போகும்போது கூட வர்றது எதுவுமே கிடையாது. நம்மளுடைய தவமும் தர்மமும் ஞானமும் தான். இதை உணர்ந்து இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக, ஞானம் என்பதுதான் அறிவு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த தெளிவான அறிவு கிடைக்க வேண்டும் மக்களுக்கு. இந்த அறிவு கிடைக்காததுனாலதான் இந்த ஐங்கானத்தில் மூடி கொலை கொள்ளை இப்படி எல்லாம் சங்கற்ப விகற்பங்களோடு வாழ்ந்து நரகம் போறாங்க. நரகமே போகக்கூடாது, பேரின்ப உலகத்தை அடையணும். இப்படி இல்லாத உலகத்துக்கு தெரியாத இப்படி எல்லாம் துன்பப்படுறாங்களேன்னு தான் அழுது அழுது பெருமான் அருளை பற்றி இந்த நாளை குறிப்பிடுறார். அடுத்தது பௌர்ணமி திதி, முழு நிலவு இருக்கக்கூடிய ஒரு நாள். இதற்கு ஒரு ஆற்றல் இறைவனை அடைவதற்கு. அதனால்தான் அந்த பூச நட்சத்திரத்திலும் பௌர்ணமி திதியிலையும் வல்லற்பெருமான் அந்த ஜோதியை கட்ட ஆண்டவனை அடையக்கூடிய நாள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இந்த புண்ணிய நாளில் இந்த இடத்துல இந்த அன்னதானத்தை செய்து இறை வழிபாட்டுக்கு முதன்மையாக பௌர்ணமி தோறும் செய்து வரக்கூடிய கருணாசத்தைச் சேர்ந்த ஐயா சுரேஷ் பவானி தம்பதியர்களும், மேற்படி பாண்டிச்சேரியைச் சேர்ந்த மனோகர் ஐயா, மணக்குள விநாயகர் ப்ரொபோசர்